ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு ரேஷன் கடையுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படும், ரேஷன் தேர்வு முடிவில் நடக்கும் குளறுபடிகள் என்னென்ன, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்முடைய சேனலுக்கு புதியதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் அனைத்தும் உங்களுக்கு பயனதாக இருக்கட்டும். 2025 தமிழ்நாடு ரேஷன் கடைகள் முடிவுகள் எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான இணையதளத்தின் மூலமாக மட்டுமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ நெட்டில் வந்துருச்சு, எஸ்எம்எஸ் மூலியமாக வந்துருச்சு, இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்னு வந்தால் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட்டு அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ண இருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கணுங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது ஜனவரியிலாவது கொண்டு வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டே இருந்தோம். பொங்கல் சிறப்பு தொகுப்பு அப்படின்றத சொல்லிட்டாங்க. பிப்ரவரி மாதம் கலைஞர் மருந்தகங்கள் அதாவது முதல்வர் மருந்தகங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு மெடிக்கல் ஸ்டோர் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதற்கான வேலையும் தான் தற்சமயம் அந்த கூட்டுறவுத்துறை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவி உயர்வு வழங்கிட்ட பிறகு தான் ரேஷன் கடையில் புதிய ஆட்கள் எடுப்போம் அப்படின்றத அவங்களே தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ கூட்டுறவுத்துறை என்ன கூறியதோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு யாருக்கெல்லாம் வழங்கலாம் அப்படின்ற பட்டியல் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போது இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் புதிய நியமனங்கள் தொடங்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.